ஹாய் இனியன் வணக்கம். நான் மணிகண்டன், டேட்டா சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் அப்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து நிறைய நம்ம லாஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சக்ஸஸுக்கு எப்போ அன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கா? ஸோ எனக்கு முதல்ல நான் லாஸ் ஆகிறேன், 2000 லாஸ் ஆகிறேன், சப்போஸ் கரி. ஸோ என்னோட ப்ரீவியஸ் டேட்டா வச்சு பார்க்கும்போது என்னால் இவ்வளோ ஃபஸ்ட்டு இவ்வளோ நாள் என்னால் சக்ஸஸ் ஆகி தெரிஞ்சோம்னா இந்த சக்ஸஸ் ஆகுது எப்படி ரொம்ப சீக்கிரம் அப்போ 3 நாளாக என்னால் இதுவாக தான் முடியும். அந்த 3 வருஷத்தில் சக்ஸஸ் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதுக்காக நான் யூஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சொல்லும்போது அதான் ஜானிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அந்த ஜானிக் டிஸ்ட்ரிபியூஷன் போகும்போது எப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ ப்ரீகர் ஆகி ஒரு சக்ஸஸ் அடையும். ஜாமின் டிஸ்ட்ரிபியூஷன் எதை பேசணும், போஸ்ட் சக்ஸஸை பற்றி தான் பேசுவோம். வா நம்ம வீடியோ பேர் டாக்டர்ப்பா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஏன் நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னு போகும்போது, ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸ். ஸோ எந்த அளவுக்கு வந்து இது சக்ஸஸ் ஆகும், எந்த அளவுக்கு இந்த பர்டிகுலர் திங் வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஸோ எத பேஸ் பண்ணி யூனிக்கா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபெயிலியர் ஆயிருக்கு. உங்களோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னு போகும்போது, அது நடக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஃபெயிலியர் நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் சக்சஸ் இந்த பர்ட்டிகுலர் ஈவென்ட்ல, இந்த பர்ட்டிகுலர் டைம்ல நடக்க எவ்வளோ சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரெடிக்ட் பண்றது தான் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சக்சஸ் பேஸ் பண்ணி எவ்வளோ டைம் வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் இந்த முதல் சக்சஸ் ஆக அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிட்டு நான் கஸ்டமருக்கு என்ன பண்ணுவேன், நான் ப்ராடக்ட் லான்ச் பண்ணேன் அப்படின்னா, இத வந்துட்டு என்னோட எல்லா கஸ்டமருக்கும் தெரியணும். எல்லா கஸ்டமருக்கும் நான் மார்க்கெட்டிங் இமெயில் அனுப்புவேன். இந்த மார்க்கெட்டிங் இமெயில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் இமெயில்ஸ். அது வந்து நம்ம கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ அத வச்சு ஃபுல்லா அனுப்பிச்சுக்கிட்டு இமெயில்ஸ் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதே மாரி ஏன்னா வந்து யாருன்னே தெரியாத ஒருத்தவங்கள்ட்ட நமக்கு வந்து இமெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதான் நம்ம வந்து கோல்ட் இமெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட கம்பெனியோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவ ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கும்போது, எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட் ஒரு 10% ஆஃப் த கஸ்டமர் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இமெயில ஓப்பன் பண்ணி 10% பேர் மட்டும் தான் இத வந்து பர்ச்சேஸே பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ எவ்வளோ பேர் பெர்சன்டேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, ரேட் நமக்கு தெரிஞ்சு 10% கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இத வச்சு நம்ம வந்து எப்படி நம்மளோட ப்ராப்ளத்த சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு போகும்போது, இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அளவு எடுத்துக்கணும். ஸோ எத்தனாவது இமெயில்ல எல்லாரும் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா வேணும். ஸோ அத பேஸ் பண்ணி நான் பார்க்கும்போது, சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3வது இமெயிலோ, 4வது இமெயிலோ, இல்ல 5வது இமெயிலோ, மொத இமெயிலோ எந்த இமெயில் வேணாலும் நான் எடுத்துக்கலாம். இந்த இமெயிலே அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு போகும்போது, அது சக்சஸ் ஆக எவ்வளோ சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வந்து நமக்கு கொஸ்டின் வரும். ஸோ ஒரு பிசினஸ் ஓனர் இப்போ வந்து நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா கஸ்டமர் வந்து ஒரு நாள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா எப்போ? ஸோ இந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சம்மோன் வில் பை. பட் வென் யூ வாண்ட் டூ லைக் எப்போ வந்து பை பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா தான், அவங்க அதுக்கேத்த மாரி இந்த ப்ராடக்ட்ட நம்மளால ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ எப்போ வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? வாட் ஆர் த எக்ஸாக்ட் சான்சஸ்? ஸோ இது நடக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு? தட் ஐ வில் கெட் மை ஃபர்ஸ்ட் சேல் ஆன் தி 3 இமெயில். ஸோ என்னோட மொதல் சேல் வந்து 3வது இமெயில் வர்றதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு? அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் சேல், 3 இமெயில். அப்பன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நான் 2 இமெயில் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இந்த 2 இமெயிலுமே லைக் அவங்க வந்து ரெஃபர் பண்ணல. ஸோ அதே வந்து 3வது இமெயில்ல அவங்க வந்து பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட ஹிஸ்டாரிக்கலா நம்ம கம்பெனிய பார்க்கும்போது, 3 இமெயில்ல ஒரு 10% பேர் தான் வாங்குறதுக்கே சான்ஸ் இருக்கு. 3 இமெயில் இல்ல. மொத்தம் அந்த ரேட்டு 10% வாங்குறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி உள்ள போறோம். இப்போ நம்ம பேசின அதே தான். ஸோ அத பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு போகும்போது, ஸோ 3வது இமெயில்ல அவங்க வந்து பார்க்க முடியும்னா, ஃபர்ஸ்ட் டைம் முதல் பர்ச்சேஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, முதல் 2 இமெயில் 1 வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. ஸோ இமெயில் 2 இக்னோர் பண்ணிட்டாங்க. அந்த இமெயில் 3 வந்து 10% சான்ஸ் இருக்கு. ஸோ இதான் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சிஐ ப்ராப்ளம் மாரி தான். லைக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது பேஸ் பண்ணி தான் அந்த மாரி தான் இந்த ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து 3 இமெயில் எடுத்தோம். ஸோ 3வது டைம் வந்து சான்ஸ் இருக்கு. இது அப்படியே நம்ம மேத்தமேட்டிக்கல் டெர்மா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இது எப்படி வரும்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ நான் இத வந்து மேத்தமேட்டிக்கலா கன்வெர்ட் பண்ணும்போது, கொஞ்சம் லைக் மேத்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது, இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க.
100 பேர்ல இப்போ வந்து 90% ஆஃப் பேர் வந்து இக்னோர் பண்றாங்க அப்படின்னா, எவ்வளோ பேர் பண்ணியிருப்பாங்க? 90 பேர். ஸோ, இப்போ 90ல 90% ஆஃப் த பேர் இக்னோர் பண்றாங்க அப்படின்னா, எவ்வளோ பேர்னா 81. ஸோ, 81ல 10% வாங்குறாங்க சக்சஸ் அப்படின்னு போகும்போது எவ்வளோன்னா 8.1%. இதுதான் நம்மளோட நார்மல் மேன். இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இத அப்படியே டேட்டா சயன்ஸ் வியூக்கு மாத்த போறோம். ஸோ, இங்க வந்து நம்ம இதான் கண்டுபிடிச்சோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் தி சீக்வென்ஸ் லைக் ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணா போதும். 8.1% வந்துட்டு சான்ஸ் இருக்கு. ஆஃப்டர் 2 ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு சக்சஸ் ஆகுது. அதாவது 3வது இமெயில்ல சக்சஸ் ஆகுறதுக்கு 8.1% வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ, இப்ப இது அப்படியே நம்ம ஃபார்முலாக்கு போறோம் அப்படின்னா, ஒரு ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ, அந்த ஃபார்முலா என்னன்னா, ஸோ P ஆஃப் X ஈக்குவல் டூ K. Kங்க Xங்கிறது ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள். K அப்படிங்கிறது நம்மளோட வேல்யூ. எந்த வேல்யூல வேணும்? 3. அப்ப 3 தான் K. ஸோ 1 மைனஸ் பி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ பி அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ். ப்ளஸ் இப்போ வந்து நீங்க பி கேப் கூட எடுத்துக்கங்க. இல்ல இது பி கேப் பதிலா பி கேப்னு போடுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இதே இது வந்து க்யூன்னு கூட மார்க் பண்ணுவாங்க. இப்போ எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். ஈக்குவல் டூ 1ன்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்துட்டு பி கேப் இது வந்து சக்சஸ். இது வந்து ஃபெயிலியர். இது வந்து சக்சஸ், இது வந்து ஃபெயிலியர். ஈக்குவல் டூ 1. சக்சஸ் பிளஸ் ஃபெயிலியர். ஏன்னா, நம்மளோட டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ பொறுத்தவரைக்கும் சக்சஸ் பிளஸ் ஃபெயிலியர் தான் வரும். ஸோ பி பிளஸ் பி கேப் ஈக்குவல் டூ 1. ஸோ இப்போ வந்து அப்போ எனக்கு வந்து இப்போ ஃபெயிலியர் மட்டும் தான் வேணும் அப்படின்னு போம்போது, பி கேப் ஈக்குவல் டூ 1 மைனஸ் பி. அதாவது சக்சஸ். ஸோ இதான் வந்துட்டு நம்ம சொல்றோம். இல்ல இது வந்து கியூன்னு கூட நீங்க சில ஃபார்முலால பார்த்துருப்பீங்க. கியூ ஈக்குவல் டூ 1 மைனஸ் பி. ஏன்னா கியூ அப்படிங்கிறது ஃபெயிலியர்ன்னு சொல்லுவோம். ஸோ இதான். ஸோ 1 மைனஸ் பி அப்படிங்கிறது ஃபெயிலியர். ஸோ நம்மளோட ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் ஃபெயிலியர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 10% சக்சஸ்னா பேலன்ஸ் இருக்க எல்லாமே ஃபெயிலியர் தான். எவ்வளோ பெர்சன்டேஜ் ஃபெயிலியர்? 90% ஃபெயிலியர் தான். ஸோ அதுக்கப்புறம் கே மைனஸ் கேவோட வேல்யூ என்ன இருக்கு? கேவோட வேல்யூ வந்து 3 -1. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏன் அந்த -1 போடுறோம்னா, இந்த இடத்துல தான் சக்சஸ் நடக்குது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதனால தான் நம்ம 3 -1 போடுறோம். அதனால தான் இந்த இடத்துல நம்ம -1 போட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாமே ஃபெயிலியர். அதான். நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ். ஸோ நம்மளோட சம்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா, P ஈக்குவல் டூ X ஈக்குவல் டூ 3 ஈக்குவல் டூ 1 மைனஸ் பி. 1 மைனஸ் பியோட வேல்யூ வந்து இப்போ வந்து 10% இருக்கும். கே மைனஸ் 1 பார்த்தீங்கன்னா 3 -1 இன்டூ பியோட வேல்யூ பார்த்தோம்னா 10%. ஸோ இது வந்து சால்வ் பண்றோம் அப்படின்னா, P ஆஃப் X ஈக்குவல் டூ 3. ஸோ 1 மைனஸ் 10 அப்படின்னு சொல்லும்போது 1 மைனஸ் 10 போகும்போது 1 மைனஸ் 0.9 தி ஹோல் ஸ்கொயர் சரி 1 மைனஸ் 0.9 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ 10%. 10% அப்படின்னு போகும்போது 10% எவ்வளோ? 0.1. ஸோ 0.9 போகும்போது 0.081 0.081 இன்டூ 0.081 ஓகேங்களா? ஸோ இது 2யும் இது பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தோம்னா 8.1% வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணா 8.1% வரும். ஸோ இதான் வந்து நம்ம ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம வந்து பார்க்கணும். அதாவது இதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பிஃபோர் என்டியர் சக்சஸ். இதுக்கு முன்னாடி உள்ள ஃபெயிலியர் நம்ம ஃபர்ஸ்ட் சக்சஸ டச் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 8.1% பேர் வந்து இந்த பர்ட்டிகுலர் கேட்டகரிக்கு வர முடியுது அப்படின்னு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா, இப்போ ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் தட் டிசைன் ஃபார் ஒன் ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ். ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ்க்காக தான். அது என்ன மாரி ஸ்பெசிஃபிக் பர்ப்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் தட் நீடட் டூ கெட் த ஃபர்ஸ்ட் சக்சஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ட்ரையல் பண்ணியிருக்கேன், எப்போ என்னால ஒரு ஃபர்ஸ்ட் சக்சஸ அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கிறது தான் இந்த ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றோம். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா, நம்மளோட ப்ராபபிலிட்டி வந்து எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கும். 5%ஓ, 10%ஓ இல்ல 12%ஓ இது வந்து அப்படியே கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். இங்க தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும். ஸோ எவ்வளோ லாங் டைம் வந்து நம்ம இந்த பர்ட்டிகுலர் இத அச்சீவ் பண்றதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது அப்பதான் சொல்லும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் என்ன? ஸோ டேட்டிங் ஆப். ஸோ நம்ம டேட்டிங் ஆப்ஸ்லாம் நெறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டேட்டிங் ஆப்ல வந்து ஒரு ஸ்வைப் பண்றீங்க. ஸ்வைப் பண்ணும்போது இந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல அதாவது ஒரு ஒரு 5, 6 ஃபோட்டோ இல்ல 20 ஃபோட்டோ இல்ல 30 ஃபோட்டோ
அதில ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் லைக் மேட்ச் நடக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு அப்படின்னு போகும்போது, அந்த ஆப் எல்லாத்துலயுமே அவங்களே மென்ஷன் பண்ணிப்பாங்க. லைக் இவ்வளோ சான்ஸ் இருக்கு. 100%, 90%, 80%, ஸோ 30% கூட ஒரு செகண்ட் மேட்ச்லயே கிடைச்சிருக்கு. 40% கிடைச்சிருக்கு. இந்த மாரி போடுவாங்க. ஸோ நம்ம இங்க என்ன எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, ஒரு 5% சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ 5% ஆஃப் கெட்டிங் அ மேட்ச் ஆன் தி கிவன் ஸ்வைப். ஸோ எனி கிவன் ஸ்வைப். எந்த ஸ்வைப்னாலும் ஒரு 5% பேருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு போகும்போது, ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் ஆஃப் த ஆப் பார்த்தீங்கன்னா, P = 0.005. P = 0.05. ஸோ அதுவே 1 - P ஃபெயிலியர் பார்த்தோம்னா 0.95. ஸோ K வோட வேல்யூ ஈக்குவல் டூ 10. ஸோ ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து தேடுறதுன்னா 10வது ஸ்வைப்ல கிடைக்கணும். அதனால K = 10. ஸோ இத அப்படியே நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணோம் அப்படின்னா, மேத்ல நம்ம ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 - to the power A - 1 இன்டூ B தான். இதுதான் ஃபார்முலா. ஸோ நமக்கு வந்து 1 - P யோட ஃபார்முலா வந்து தெரியும். லைக் 0.05னா 1 - 0.05 இன்டூ K - 1 வந்து 9 இன்டூ 0.05. ஸோ 1 - 1 போகும்போது 0.95 ஹோல் டூ த பவர் 9 இன்டூ 0.05. ஸோ அப்ராக்ஸிமேட்டா ஆன்சர் என்னன்னா 3.15% வந்து சான்ஸ் இருக்கு. அதாவது வந்துட்டு 10வது ஸ்வைப்ல கிடைக்கும். இதே மாரி ஒரு 2வது ஸ்வைப்போ, இல்ல 3வது ஸ்வைப்போ இந்த மாரி கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ 2வது ஸ்வைப்ல கிடைக்கணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 0.95 தான் வரும். ஏன்னா 2வது ஸ்வைப் போகும்போது 2 - 1 வந்துரும். இன்டூ 0.05. 0.95 இன்டூ 0.05. ஸோ இதுல என்ன ஆன்சர் வருதோ, இதான் செகண்ட் ஸ்வைப்ல கிடைக்கிறதுக்கான சான்ஸ். இந்த மாரி ஒரு பர்ட்டிகுலர் கேட்டகரி எடுத்து, ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் ரன் ஆகும். ஸோ அது எல்லாமே நம்மளால வந்துட்டு ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு டேட்டா சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து இந்த சர்வர் வந்து எப்போ வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அந்த மாரி இருக்கு. ஏன்னா, இப்போ நம்ம பேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெடிக்டிவ் மெயின்டனன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, உங்களோட சிஸ்டம் சர்வர் வந்து எப்போ வந்து ஃபெயில் ஆகும். எப்போ வந்து நம்ம வந்து அது வந்து கரெக்ட்டா அதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ண லைக் அதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸ் அஃபெக்ட் பண்ணாம எப்போ நம்ம வந்துட்டு அத பூஸ்ட் பண்ணணும், இல்ல கிளியர் பண்ணணும். ஸோ அந்த இதெல்லாம் எப்போ நடக்கும்? இந்த ஒரு ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ அதே மாரி இப்போ ஒரு மார்க்கெட்டிங் இமெயில் அனுப்புறாங்க அப்படின்னா, ஸோ 2% வந்து கிளிக் த்ரூ ரேட் இருக்கு. ஸோ எப்போ வந்துட்டு இந்த கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ இமெயில் அனுப்புனா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அதே மாரி ஒரு ஃபினான்ஷியல் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பார்வை இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ 5% சான்ஸ் மிஸ்ஸிங்கா பே பண்றது. ஸோ நம்ம வந்து டிஃபால்ட்டா இப்போ 6வது மாசத்துல எப்போ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாரி எப்படின்னா, அந்த டைம் அண்ட் சர்வைவல் ரேட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமா கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். அதே மாரி இந்த மாரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் வந்துட்டு ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ரியல் டைம்ல நம்ம அப்ளை பண்ணும்போது. ஏன்னா, நம்ம டேட்டா அப்படிங்கிறது ஒரு டேட்டாவ தாண்டி அந்த டேட்டாவ விசுவலைஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு போகும்போது, இது எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எப்படி வரும். ஸோ அதோட லெவல் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க. அப்கிரேடோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.